நிலைமை சொல்ல முடியாது, நிலைமைக்கு தற்கொலை கிடையாது. நல்லா பாடுதடா இது. என்னண்ணா சோகமா பாடிட்டு இருக்க? என்ன ஃபீலிங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, பொம்மை ஒன்று வாங்கினா நான் பாடினா கூட பாடுதே, செம அதிசயமாக்குதே. அந்த பொம்மையை வச்சுதான் பாடிட்டு இருக்கியா? நான் என்னமோ நீ ஃபீலிங்ல பாடிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஃபீலிங் எல்லாம் இருக்குமா? ஃபீலிங் எல்லாம் நிறைய கொட்டி கிடக்குது. என்ன பண்றது விதியே. உனக்கு என்னண்ணா, உன் பையன் இருக்கிறான், அவன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு போட போறான், உனக்கு என்ன கவலை? ஆமா, அவர் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. அட போமா, நீ வேற காலங்காத்தால கடுப்பேத்தாத. நோ, நீ பேசுறதுலாம் பார்த்தாக்கா ரொம்ப விரக்தியில் இருக்க மாதிரி தெரியுது. உன் பிரச்சனை தீரணும்னா ஒரு நல்ல சாமியாரை போய் பாரு, அப்பதான் எல்லாமே தீரும். சாமியாரை பார்க்கணுமா? சாமியாரை பார்த்து அவர் என்ன பண்ணுவாரா? இதெல்லாம் 1 கோடி 2 கோடி அள்ளி கொடுத்துட்டு போவாராண்ணா? நோ, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீ நம்ப காட்டிப்போ. எனக்கு என்ன வந்துச்சு? என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரி கூட எனக்கு சூனியம் வச்சுட்டா. அப்புறம் படாது பாடுபட்டோம். அப்புறம் ஒரு சாமியாரை பார்த்து தான் அது சரியாச்சு. என்னம்மா நீ வேற பயத்தை கழிப்புடுறா? அப்போ யாரா சூனியம் கண்ணி வச்சிருப்பானா? இருக்குண்ணா, கண்டிப்பாக இருக்கும். எவனாவது ஒருத்தன் உனக்கு ஆவாதவன் வச்சிருப்பான். எந்த நாதேரி வச்சுன்னு தெரியலையா? அதனால தானே இப்படியே இருக்கிறனா என்னன்னு தெரியலையா? போனா போய் ஒரு நல்ல சாமியாரை பாருண்ணா. என்ன இதுக்கு சொல்லிட்டு போதா? சரி, இது கட்டினா கேட்கலாம். எனக்கு சூனியம் வச்சுக்கிறாங்களா? என்னத்துக்கு இப்படி கத்தி கிடக்குறா? எனக்கு சூனியம் வச்சுக்கிறாங்களா சொல்லு. உடத்து கட்டிங்களா? சொன்னதே சொல்லி கிடக்குங்களா? குப்பா ஒரு 100 ரூபா கூட. 100 ரூபாவா? இன்னும் குத்து வச்சுக்கிற மாதிரியே வந்து கேட்குறேடா. கொடுப்பா, நமக்குள்ள என்ன இருக்குது? நாளைக்கு 1000 ரூபாயும் கொடுப்பேன், 5000 ரூபாயும் கொடுப்பேன். நீ எனக்கு 1000 5000 ரூபா கொடுப்பேன். கடுப்பே தத்துறா, போடா பிச்சுக்கண்ணே. நம்ம பழக்கம் அவ்வளோதானா? இப்படி பேசுகிற? நான் என்ன பழகணும் உன் கூட? நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட உன் கூட விளையாட மாட்டேன். அதெல்லாம் கொடுப்பா, ஒரு 100 ரூபா கொடுப்பா. நான் பெரிய ஆளானா கொடுத்துட்றேன். பெரிய ஆள் ஆனா கொடுத்துறியா? இப்போ 70 தாண்டி போயினுக்குதா. இதுக்கப்புறம் நீ பெரிய ஆள் ஆகணுமா? அந்த பெரிய ஆள் இல்லைப்பா. இப்போ நான் சித்தாள் வேலைக்கு போகிறேன்ல, இப்போ பெரிய ஆள் வேலைக்கு போனால் அப்போ தரேன். ஆனால் இந்த மாதிரி பேசுகிறடா பிச்சுக்கண்ணே, உங்கள் கையில் தான் கற்றுக்கணும் பொழுது. சரி, நீ கம்முன்னு போயிடு. எனக்கு எவ்வளோ சூனியம் வச்சுக்கிறான், அவன் உண்டியல் என்ன பண்ணிடணும். உனக்கு சூனியமா? ஆமாண்டா, ஒரு சாமியாரை போய் பார்க்கணும். நீ கவலைப்படாத, நான் சாமியாரை கூட்டின்னு வரேன். என்னடா சொல்கிற பிச்சுக்கண்ணே? தெரியுமா உனக்கு? சக்தி வாய்ந்த சாமியார், காம்பவுண்ட் சவுத் மாலை தவம் இருந்தவர். காம்பவுண்டு சோத்து மாதிரி தானே தவம் இருந்தாரா? இன்னும் முள்ளு உள்ள உட்காந்து தவம் இந்த மாதிரி அப்படி சொல்றியாடா? நான் அவரை கூட்டின்னு வரேன். உன் பிரச்சனை அவர்கிட்ட சொல்லு. யார் பெற்ற கொஞ்சம் 100 ரூபா வந்து கேட்டுச்சியா? அதுவே சாமியார் கூட்டினாருன்னு போகுது. பாருங்க, இவரு தாங்க. யோ, இந்த அம்மா கிட்ட காசு வாங்கிக்கிற கொடுக்க மாட்டேன். ஏமா போன வாரம் தானே வாங்கினா, அதுக்குள்ள ஆளை கூட்டின்னு வந்து மிரட்டுற. உன்னை பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீ காசே தர மாட்டியா. நீ ஒழுங்கா என் காசை கொடு. ஐயா, உண்மையிலே எனக்கு சூனியம் வச்சு சரிதான் பழுது. தேடி வருது வேதனை. யோ, காசு கேட்குறாங்களா? கூடயா? ஏன்பா வாங்கின காசு செலவாயிடுச்சுப்பா. நான் மாதம் கட்டணும் தான் உங்கள்கிட்ட காசு வாங்கினேன். திடீர்னு காசு கட்ட நான் எங்கே போவேன்? அதெல்லாம் முடியாது. நீ காசு கொடுக்கலாம், அவள் தான். நீங்க போய் அந்த ஆளை அடிங்க. ஏன்பா நீ ரவுடின்னு நினைக்கிறேன். நீ ஏன் நாயத்தை சொல்லு. நான் காசு வாங்கி ஒரு டிவினா கட்டலாம் கூட பரவாயில்ல, ஒரு வாரம் கூட ஆகலப்பா. அதுக்குள்ள உனக்கு கூட்டின்னு வந்து மட்டும் எப்படிப்பா? இது நியாயமா? நீங்க போய் அவன் கை கால் வச்சு எனக்கு காசு வாங்கி கொடுங்க. அடா இருமா, சும்மா கை கால வச்சிருன்ற எவன் ஜெயிலுக்கு போத்த? என்ன நீங்க அவனுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க? காசு வாங்கி தருவீங்க தான் நான் உங்களை கூட்டின்னு வந்தேன். அந்த ஆள் காசு தரலாம் பரவாயில்ல, அந்த ஆள் தான் காசு தரானமே, அப்ப என்னத்துக்கு சண்டை போட்டு? மொத்த காசு எனக்கு வேணும். மொத்த காசு இல்லைம்மா. என்னம்மா பண்ண போற? போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுமா. பாருங்க, நெக்கலா பேசுறான். அவனை அச்சு கை கால் வச்சு மூஞ்ச வச்சிருங்க. ஏய் தோடா, நீ ஒரே முட்டை ஜெயிலுக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? நீ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ. அப்ப நீல என்னடா ரவுடி, உடம்பு மட்டும் பண்ணி மாதிரி வளர்த்து வச்சுக்கிறேன். நான் பண்ணியா? இதெல்லாம் நல்லா இல்லை, பார்த்துக்கோ. எனக்கு யாரும் சூனியம் வச்சுக்கிறேன்பா, அதனால தான் இது மாதிரிலாம் நடக்குது. நேரத்தை நடக்குதோ உன் பிரச்சனைக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டியா? இது என்ன பண்ணி இந்த பண்ணி? ஏய், என்ன பண்ணின்னு சொல்றால வச்சுக்காத. என்ன மட்டும் பண்ணின்னு சொல்லுவ, உன்னை பண்ணின்னு சொன்னாக்கா இதுவாகுதா? இன்னும் போய் கூட்டிட்டு வந்த பாரு. யோ, என் காசு சரியா தர மாட்டியா? ஏமா மாசம் தரமா? ஏமா வந்து ஊட்டாண்ட கத்தி எடுக்கிற? இந்த மாசம் கண்ணி எனக்கு காசு வரல, உன்னையும் இவனையும் போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். இது நடா, இது ஒம்பாகுதா? என்னையாண்டா உள்ள தள்ளனா? நீங்க அது கூட வந்தீங்கல்ல, அதனால தான். நீ வேற கடுப்பத்தாதியா? 200 ரூபாய் தரேன்னு கூட்டின்னு வந்துச்சியா? இப்ப அதுவே சாப்பிட்டு போதா? அப்ப உங்களுக்கும் யாரும் சூனியம் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏம்பா இன்னும் உன் வீட்டில் ரொம்ப சத்தமா இருக்கு. நான் வீட்டில் இருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா நான் என்னடா பண்ணேன்? சும்மா கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நீ ஓவரா பேசுற, முதல்ல வீட்டை காலி பண்ணு. ஐயோ, அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? வீட்டை காலி பண்ணுன்ற? பாரு 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 பாரு, நீ ரொம்ப தன்னாட்டா பேசுற. முதல்ல நீ வீட்டை காலி பண்ணு. நான் அதில் வேற ஆளை வச்சேன். இதில் ஏன்னோ நான் எதுவும் பேசலைண்ணா. கேட்டாங்க, நான் அவங்க கிட்ட தானே பதில் சொல்லிங்கிறேன். நீ சரிப்பட்டு வர மாட்ட. நீ ரொம்ப ஓவரா பேசுற. இன்னைக்கே நான் வேற ஆளை வர வைக்கிறேன். முதல்ல நீ மூட்டை முடிக்கலாம், கட்டு. அட சுருங்கி போன மூக்கா, நான் என்னடா பேசுனேன்? இப்படி பண்றானே. தம்பி, நீ யாரு? ஏன் வீட்டு வாசலாண்டா?
மெரண்டா கம்பெனி ஓனரு. ஓ நீங்கள் தானே அது? சரி நம்ம வீட்டுக்கு 2 பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் போட்டுருங்க. ஓனர் என்ன நம்புறான்? சரி அது காசு கொடு. அடா காசு தானப்பா, இந்தாப்பா 200 ரூபா. ஏன்பா நீ முதல்ல வீட்டை காலி பண்ண. ஏன்பா ஜூஸ் பாட்டில் கொண்டு வந்தாங்க இறக்கு வீட்டில். என்னடா இங்கே நடக்குதா? என்னை வீட்டை காலி பண்ணுன்றான். இவனை ஜூஸ் கம்பெனிக்காரன் சொல்லிட்டு காசு டிக்காந்து கொடுத்துட்டு போகிறான். அதான் உலகம் பாரு, உன் வீட்டாண்டு வந்தவொடனே 200 ரூபாய் கட்டிச்சு. எப்படியோ உனக்கு கச்சிச்சே என்னை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்கிறானே. எப்பா வீட்டுக்குள்ள நான் ஒழிஞ்சிக்கிறேன், யாராவது கேட்டால் இல்லைன்னு சொல்லிடு. யோ யார் நீ? யாரு வா ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் வெளியிறான்? கத்தாதப்பா, யாராவது கேட்டா இல்லைன்னே சொல்லிடு. யோ யார் நீ? ஸ்ட்ரைட்டாக அண்டாத்திக்கு வந்து உள்ளே ஒழிஞ்சிக்கிற. இல்லையா இப்படிதான் போனா எங்கே போனா? எப்பா ஒருத்த டப்பரை தூக்கி வந்தானப்பா. அப்புறமா தெரியலையப்பா. இந்த பக்கம் தான் போக வேண்டிய அண்ணா தெரிலன்றா. அது தெரியலண்ணா, தெரியல தடப்பா சொல்ல முடியும். போ அங்கங்க ஒழிச்சிக்கிறானா பாரு. இந்த தெருவில் தான் வந்தான், நான் பார்த்தேன் என் கண்ணால. உன் கண்ணால பார்த்தலடா, அவன் எங்க இருக்கிறான் நீயே கண்டுபிடிச்சிக்கா. என்ன கேட்குற? யோ பொய் சொல்லாத, ஒழுங்கா சொல்று. உனக்கு என்னப்பா பிரச்சனை? என் டப்பரை தூக்கி வந்துட்டான் நான் ஒரு ஆளு. கண்டுபிடிச்சு கொடுத்தாக்கா என்ன தருவா? கண்டுபிடிச்சி தந்தாவா? என்ன வேணும்னு சொல்லுங்க. 200 ரூபாய் தரியா? 200 ரூபாய் தானே? இந்தாப்பா 200 ரூபாய். சொல்லு எங்க அவன்? ஒரு 200 ரூபா வாங்கிக்கணும்னா சொல்ல போதுன்னு தெரியலையே. சொல்லுப்பா. இந்த வீட்ல தான் ஒழிஞ்சிருக்கிறேன். எனக்கு தெரியாதுங்க, நான் இப்போ தாங்க வந்தேன். உள்ள ஒழிக்கிறடா பாருங்க, நீங்களே செக் பண்ணுங்க. ஏய் வாடா வா வா போடு வா போ போ. இவங்க உள்ள மாச்சு வச்சு நீ இல்லைன்றியா? திருட்டு பசங்களா? திருட்டு பட்டம் வேற எனக்கு. எப்பா அவனே ஓடாந்து உள்ள நொஞ்சிக்கிறான்ப்பா. ஏய், என்னை காட்டி கொடுத்துட்டு ஜெயில இருந்து வந்து ஒண்ணு வரட்டா. ஏய் வாடா போடா போ. அட பாவிங்களா, எனக்கு இன்னும் எங்கெங்கேருந்தே வரானுங்களாடா. ஆனா உங்க வீட்டாண்டு வந்ததுக்கு 200 400 ரூபாய் கட்டிச்சு. உனக்கு கட்டிச்சு, எனக்கு பேர் அவன் கூட காலி பண்ண சொல்கிறான். போய் வந்து வெட்டுறேன்னு சொல்லிட்டு போகிறான். குப்பா நீங்க மேல உனக்கு கவலையே இல்லை. எப்பா புண்ணியவானே, எதனா சாமியார் கூட்டின்னு வந்தாடா? இங்க பார், இவர் தான் சாமியார். என்னடா சாமியார்ன்ற வீரப்ப மீச மாதிரி இருக்குது. நீ கவலைப்படாத, உன் பிரச்சனை இவர் தீர்த்து விடுவாரு. சாமியாரே காலையிலேருந்தே எனக்கு நேரம் சரியில்லை. வரவன் போகிறவங்களாம் ஏடா உடம்பா பேசுகிறான். அதுக்கு நான் என்ன பண்றது? நான் என்ன பண்ணுறதா? நீங்கள் தானே சாமியார். நான் தான் சாமியாரு, அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்ண நீங்கள் தான் சொல்லணும். ஏன்பா நான் சாமியார் இருந்தா நான் உனக்கு என்ன பண்ண முடியும்? ஐயா என்ன இருந்தாலும் கத்தி கத்தி பேசுகிறான். நீங்கள் தாங்க எதனா பூஜை கீஜை பண்ணணும். அண்ணா உனக்கு பூஜை பண்றதுக்காக எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டுருக்காங்க. டேய் என்னடா இந்த ஆள் இப்படி பேசுகிறான்? ஏன்பா சாமியார்னு சொன்னதை தான் கூட்டின்னு வந்தேன். வாய வச்சு மூஞ்ச வச்சிருவேன். அங்கே படுத்துட்டு போயில இங்கே தான் கூப்பிட்டு வந்தேன். 50 ரூபா தரேன் 100 ரூபா தரேன்னு தருவாங்கப்பா, நீ பரிகாரம் சொல்லு. என்ன பரிகாரம் சொல்றது? அப்படின்னா என்னடா? ஐயோ டேய் பிஞ்சுக்கானா, என்னன்றா சொல்லி கூட்டின்னு வந்தால. சாமியார்னா கூட்டின்னு வந்தா இங்க வந்து இப்படி கத்துறானே. கத்தாம என்ன பண்ணுவா? கம்யூனிட்டி பையன் இந்த வெயில கொண்டாந்து இங்க நிக்க வைக்கிற. ஏன்பா எனக்கு எவனோ சூனியம் வச்சுக்கிறான்பா. அது எடுத்து தான்ப்பா ஒரு சாமியார் கூட்டின்னு சொன்னேன் இவங்கிட்ட. அதுக்காக என்ன கூப்பிட்டு வந்தா இவா? நீ சாமியார் நினச்சி கூட்டின்னு வந்துக்கிறான், இதெல்லாம் தப்பு. ஏம்பா நான் சாமியார் தான்பா, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக சூனியம் எடுக்க முடியுமா? இப்போ நீ என்னதான் பண்ணுன்ற? நீ கத்திரத்தை பார்த்தா அந்த உள்ள இந்த அச்சிடாக்கு வந்துருவான் பொழுது. அதெல்லாம் தெரியாது. பேசுறபடி எனக்கு 100 ரூபா கொடுத்தாகணும். ஏன்பா தம்பியா, நீ எதனா ஒரு முடிவு பண்ண. சரி நான் பார்த்துக்கோடு. யோ நீ சாமியார் தானே? ஆமா நான் சாமியார் தான். ஆனா யாராவது இல்ல சொன்ன வாய உச்சிடுவேன். நீ சொல்றது கேள்வி அறிவே காட்ட மாட்டியா? என்ன அறிவு கட்ட மாட்டேன்ற இவன சொல்றான். ஏய் நீ சாமியார் தான், இதெல்லாம் கட்டக்கூடாது. சாமியார் பேர் வச்சா எல்லாருக்கும் நல்லது சொல்லணுமா? ஏய், பேர் சாமியாரா? ஆமா. அடா மூதவிய கோயில்குட்ட வாயா, அவன் பேர் சாமியார் ஒன்று தூக்கி வந்துட்டியா? இல்லப்பா, வழக்கமா தேடுற ஆள் எங்கேயோ போயிட்டு இருந்தாரு, அதனால தான் இவரை கூட்டின்னு வந்தேன். கூட்டின்னு வந்தியே அந்த ஆள் ஒரிஜினல் சாமியாரான்னு பார்த்து கூட்டின்னு வர மாட்டியா? யோ அதெல்லாம் தெரியாது. நீ கூப்பிட்டு வந்தால 100 ரூபா கூடியா? குப்பா 100 ரூபாய் கேட்கிறாரு, குத்துரு. இது பாரு, நான் கெட்ட கோவத்தில் இருக்கிறேன், ஒழுங்கா போயிடு. 10 பைசா இல்லை என்கிட்ட. அப்ப நான் என்ன பண்றது? ஏய் காசா குறா. என்கிட்ட கோரா காசா குறா. ஏய் காசா. ஐயோ நேரம் சரியில்லை, எந்தெந்த பக்கம்லாம் இருந்து வந்தப்பா நம்மளுக்கு. என்ன சவுண்டு கேட்குதாப்பா உனக்கு? என்ன சொல்லிட்டுப்பா? போலீஸ் வண்டி வர மாதிரி இருக்குது. ஐயோ போலீஸ் வண்டியா? இங்க இருந்தா வேலைக்கு ஆகுதுடா எப்பா. அட பாயிங்களா, எதை நம்பத்துன்னு தெரியாதே ஓட்டுங்க போறான். ஐயோ உன்னால போலீஸா? ஆளு விடுறா சாமி. இன்னும் எங்க தான் நீட்டு மாறா? பாருக்கா இதான்க்கா. நான் பாத்துட்டு குத்துட்டு போறேன்டியா. அடே வாக்கா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு தான். கலகட நல்லுக்கா. யாரு கேட்காரு? ஹிந்திக்காரன் பழுக்கு தெரியாம. நான் பாத்துக்கிறேன் இருக்கா.
சமோசா வாங்கி தரேன் பையா, தின்னுட்டு ஓரமா உட்காந்துக்கிறியா? சமோசா மோட்டு பத்துல சமோசா மோட்டு பத்துல தான் சமோசாவை பார்த்துருப்பான் போல இருக்கு. ஆமா ஆமா, மோட்டு பத்துல சமோசா தான், நான் வாங்கிட்டு வரேன், நீ போ. ஏக்கா என் சார் மண்ணு சாக் ஃபுல்லா நோப்பி என் மூட்டை ஒழுகுதுப்பா, நான் கொஞ்சோண்டு தான் எடுத்துக்கிட்டு போறேன், நீ மூடிக்கின்னு தூங்குப்பா. ஏக்கா இன்ஜினியர் ப்ராப்ளம் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ கம்முனு போ. ஏக்கா நோ எம் சார் கோ கோ. இவன் என்ன சும்மா கத்திரியே கிடக்குறான். டேய் நீ இப்ப உள்ள போல செங்கத்துக்கு அடிப்பான். லே தீதி அக்கா, லே தீதி. அடி அடி பாவி, அவன் மேல பட்டுதான் என்னடி ஆகுது? ஏக்கோ கம்முனு இல்ல, அவன் போயிருக்க மாட்டான், நீ அள்ளு சீக்கிரம். ஏண்டா தம்பிங்களா, இந்த பக்கம் வழிக்குதா? என்னடி நம்மள போய் தம்பிங்களான்றான் அந்த ஆளு? கண்ணு தெரியாது போல இருக்கு கட்டு பையனுக்கு, கம்முனு சமாளிச்சிடலாம். அடே பசங்க இல்லையா, பொம்பளைங்களாடிங்க? ஆமா, என்ன விஷயம் சொல்லு. ஏமா இங்க சினிமா தியேட்டர் எங்கமாக்குதா? சினிமா தேட்டரா இந்த இடத்துலயா? சரி என்னது கேக்குற? சிலுக்கு படம் ஏதோ ரிலீஸ் ஆகிக்குதாமா, போய் பாக்கிறதுக்கு தாமா. கொழுப்பு பத்தடி கேட்டு பையனுக்கு சிலுக்கு படம் பார்க்கணுமா? எங்க பசங்க வீட்டு விட்டு அனுப்ப மாட்டேங்குதுங்கப்பா, கட்டி போட்டு வச்சுக்குதுங்க. ஐயா இந்த ஆள் என்ன தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். தாத்தா அப்போ அங்க போடுறாங்க பாரு சிலுக்கு படம். அந்த குழந்தை நாம டான்ஸ் ஆடும், இன்னைக்கு பூரா பாக்குற மாதிரி இருக்குமே. வாரி இந்த வயசுல சிலுக்கு படம் பாத்துங்கிறானா? ஏக்கா அந்த ஆளு கிடக்குறான், அள்ளுக்கா, ஏதாவது ஒரு இம்சைங்க வந்துருது, சீக்கிரம் சீக்கிரம் அள்ளுக்கா. எங்க அம்மா ஒரு பைக் வாங்கி தர சொன்னா வாங்கி தரதா? எவ்வளவு தூரம் நடந்து கட்டுக்கிறேன். எங்க அம்மா மாதிரி இருக்குதா? ஏமா வாடா, என்ன இந்த பக்கம்? நான் வர தெரிவிட்டோம், நீ என்ன பண்ணுக்கிறீங்க? மண்ணு வேற அழுந்துக்கிற. அது வந்து ஐயோ இவனே ஊரு ஃபுல்லா திருடின்றோனே, இப்ப நான் என்ன பண்றது? சொல்லுமா, அந்த மறு முஞ்ச வேற கூட்டின்னு வந்துக்கிறியா? ஏய், என்ன என்ன மாதிரி மூஞ்சின்ற? அவங்க அம்மா மூஞ்சிதான் இந்த பிசுக்குது, ஆளு சொல்லு. ஏய் மூஞ்சி பத்தியாதுக்க. ஏய், உள்ள அடிக்க ஐடியா ஓவரா பேசுறான். ஏக்கா இறான்க்கா. ஏமா நீ நேத்துக்கு மண்ணு அழுந்துக்கிற, அதை சொல்லு. எல்லாம் உனக்காக தான்டா, நான் இங்க வேலை செய்ய வந்திருக்கிறேன். நீ வேலை செய்ய வந்துக்கிறியா? நாம சொல்றா. ஆமாண்டா கண்ணு, இப்படி வேலை செஞ்சு காசு சேர்த்து உனக்குன்னு இது மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ஆசைடா கண்ணு. ஏமா என் மேல உனக்கு எவ்வளவு பாசமா? நீ அழாதப்பா, நீ போய் வீட்டுல இரு, அம்மா வேலை முடிச்சிட்டு வர. ஏமா எனக்கு ஒரு டவுட்டுமா, இப்போ வந்து 4 மணி 3 மணி வரைக்கும் வீட்டுல தானே இருந்தா, இப்போ எப்படி உனக்கு வேலை சேர்த்துனாங்க? பாயிண்டா கேக்குது. இல்லப்பா அவசர வேலைன்னு கூப்பிட்டாங்கப்பா, அதனால வந்தேன். ஏய், தெத்தி விடுறியா? அவனுக்கு போய் பதில் சொல்லிங்க. ஏய் போடா. மாலை இரு, நீ தூங்கி நிற்கும் போது உனக்கு விஷம் ஊசி போட்டுறேன், அது மூஞ்ச பச்சாதுக்கா. ஏமா அதுக்குள்ள சேராதம்மா. சரிடா கண்ணு. ஏய், என்னடி உன் புள்ள சொல்றான்ட்டு நீ சரிடான்ற? சும்மா இறாங்கா. ஏ அக்கா, இன்னே கால் பண்ணி ஃபாஸ்டா கம்மிங். இவன் யாருமா, ஏதோ கோழி குண்டுல தள்ளி விட்டுக்கிற மாதிரி விட்டுனுக்குறான். டேய் யாரா நீ? ஐ எம் சோட்டாலால், உத்தரப்பிரதேஷ். அட்டங்கோயில வடக்கனா உள்ள நட பண்ற? रूम ले चपाती बनाया, उले केंग बनाया? நான் बनायाக்குனே தெரியல. இன்னொரு கல்லு மேல தூக்கி வச்சிருந்தா கம்மல் பம்பளம் இருக்கு. நீ போயாண்டா மகனே. நீயாமா ஏதோ அப்படியே பதட்டமாக்குறா? இல்லப்பா, உன் முன்னால எனக்கு வேலை செய்ய அப்படியே பதட்டமா இருக்குதுப்பா. ஏ அக்கா இன்னே கம்மிங். அடிங் போயல, என்னடா நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கடா? நான் கையில கச்சித கண்டத்து அடிக்கிறா. ரொம்ப வெறுப்பேத்துறான்டா மகனே. ஏக்கா நீ அள்ளு, நீ போடா மகனே. சரிம்மா சீக்கிரம் வந்துருனா. போயிட்டான். ஏக்கா நீ அள்ளுக்கா. அம்மா ஐயோ திரும்ப வந்துட்டானே. அப்பா கிட்ட என்னம்மா சொல்ல? அந்த ஆளுக்கிட்ட என்ன சொல்லுவேன்? அம்மா கடைக்கு போயிருக்குன்னு சொல்லுடா. ஏன் நீ போக மாட்டேன்னு எனக்கு திட்டுமாம்மா. திரும்ப வரானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயாண்டா. நீ என்ன வெட்டி அடித்துல இருக்கிற. இன்னே கம்மிங். அடி காவாய் அப்படி கடுப்பேத்துறான் பாரு. மோ வட்டையிற இன்ஜினியர் தான். இன்ஜினியர் வரட்டுமா? போடா முண்டு கலப்ப. பாருன்னா பேச்சு பேசுதா மான், அவள் தான் தெரிஞ்சுக்கோ. என்னம்மா யாருமா நீங்க என்ன பண்றீங்க? அது வந்து மண்ணெல்லாம் ஏத்திட்டு இருக்கேங்க. மண் ஏத்துறீங்களா? யாருக்கிட்ட மண் ஏத்துறீங்க? ஏய் நீ எப்ப சொன்னேப்பா? நான் எதுவும் சொல்லியே. ஏய் சோட்டாலால் பாப்பா, யாரு இவங்கலாம்? அக்கா ஏமா அடிக்கிற? நெக்கல பேசுற? ஏமா நான் அந்த பொம்பளை அவனை பட்டுன்னு அடிக்குத, என்ன பேசுறான் அவன்? நீ கம்முனு போயாண்டா. ஹலோ நீங்க யாருங்க? என்ன மண் தேடுறீங்களா?
இங்க பாருங்க வேலை இருக்குன்னு கூப்பிட்டாங்க அதான் செய்யறோம். நாங்க மண்ணெல்லாம் திடல. ஏங்க இன்னைக்கு சண்டே வேலை எல்லாம் லீவு, உங்களை யார் கூப்பிட்டுது? யார் கூப்பிட்டாங்கடா? அதான் வேலை செய்யறேன்ல, சும்மா இருக்கிறேன். ஏய் புளி மிட்டாய் முஞ்சியா, சம்பளம் எங்க வாங்குவா? இவ வேற பாயிண்ட் எடுத்து கொடுத்து விடுறான். நீ போயேண்டா. இங்க ஊர்ல போய் பிரச்சனை நடக்குது, இவன் அசிங்க பட பாக்குறாங்க, நான் எப்படிமா போவேன்? தம்பி இவங்களை யாரும் வேலைக்கு கூப்பிடுப்பா, இந்திக்கார ஒத்தி தான் இருக்கிறான், இவ்வளோ வந்து மண்ணில் நிற்கிறாங்க. அண்ணா நாங்களாம் யாரும் சொல்லாம அல்லல, இருங்க யார் சொன்னாலும் கூட்டு வரேன். என்ன விட்டு போறாளே. இருடி நான் ஏமா வரேன். போகக்கூடாது, இங்கே நின்று அவங்க கூப்பிட்டு வரட்டும். ஐயோ அசிங்கமா போயிடும் இருக்குதே. அண்ணா அண்ணா என்னம்மா என்ன வேணும்? இங்க வாண்ணா, ஒரு சின்ன ஹெல்ப்ண்ணா. ஆடு மேய்க்கணுமா நான்? அட வாண்ணா, நான் சொல்றபடி கேட்டேன்னு 2 ஆடு கூட நீ வாங்கி மேய்க்கலாண்ணா. அப்படியே சொல்லிட்டேன், இதோ வரேன். என்ன விஷயம்? அண்ணா அங்க ஒரு ஆள் வந்து எங்கள்கிட்ட பிரச்சனை பண்றாருண்ணா. நான் சொன்னேன் எங்க அண்ணன் இருக்காரு, அவர் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னா, அவர் யாரும் அவரை கூட்டுருவாங்கன்னு சொல்றாருண்ணா. அந்த ஆள் யாரு? அந்த ஆளை பார்த்தா ஒரு பொம்பளை பொறுக்கி மாதிரியே இருக்குண்ணா, என் பின்னாலேயே திரியறாண்ணா. சரி அது இருக்கட்டும், எனக்கு 2 ஆடு எப்படி வரும்? அந்த ஆள்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திட்டா என் வீட்டுக்காரட்ட சொல்லி உனக்கு 2 ஆடு வாங்கி தரேண்ணா. அப்படியா? இப்போ நான் என்ன பண்ண சொல்லு? இப்ப நீ வந்தங்க ஆமா நான் தான் சொன்னேன்னு சொல்லுங்க, மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அங்க நடக்கும். இவ்வளவுதானே, வா போலாம். வாங்க. எத்தனை வருஷமா இது மாதிரி நடக்குது, ஒரு விஷயம் சம்பாதிக்க தெரியாதா? ஏய் தம்பி, ஓவரெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. வானா சொல்லுடா நீயே. நான் தான் சொன்னேன். நீ தான் சொன்னியா? ஒழுங்கா சொல்லு, நீ தான் சொன்னியா? ஆமா நான் தான் சொன்னேன், என்னடா பண்ணுவேன்? அப்படியா கதை? டேய் அவர் சொல்ல எங்கடா இருக்கிறாங்க? உள்ளேக்கிறாங்க, போய் கூட்டினா போ. இது மாதிரி இடத்துக்கு ஏன்க்கா நம்ம வேலைக்கு வந்தோம், வாக்க நம்ம போலாம். என்னப்பா போயிடுறீங்க? நீங்களே இருந்து பேசிக்கோங்க. ஏமா என்ன போயிடுறா? டேய் வாடா, நீ ஏன்டா நினைக்கிற? இரு, இந்த பருப்பு ஒண்ணு கோத்து விட பார்த்தால 2ல ஒண்ணு பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ ஏக்கா வாக்க நம்ம போலாம், அவன் என்ன பண்ணிட்டு என்ன சொன்ன? என்ன சொன்ன? பருப்பு என்ன நேத்துக்கு அம்மா கோத்து விட்ட, நான் எங்கடா கோத்து விட்டேன்? உங்களை காப்பாத்தி விட்டேன். ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு லீவு தானே, என்னத்துக்கு இன்ஜினியர் வந்துக்கிறாரு? வாங்கம்மா, என்னம்மா இதெல்லாம்? யாரும்மா இந்த ஆளு? இந்த ஆளா? இந்த ஆள் இந்த பக்கம் ஆடு மேய்க்கிறவரு. ஆடு மேய்க்கிட்டு ஏன் மண்ணால சொன்னீங்க? என்ன பேசுற? வாய் ஒஞ்சிக்கோ, பாத்துக்கோ. யார வாய உடைப்பா? ஏய் நான் இன்ஜினியரியா? நீ எந்த பரமாதி அணுகினாச்சு? நான் பண்றதுல பண்ணிட்டு நெட்ல பேசுறியா? ஏய் கை கையில படிக்கிற? என்ன நடந்துச்சு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன். ஏமா கொஞ்சம் கீழே பாரு. M மூட்டையில இருக்குது. இந்த ஆளு ஆளை வச்சு அள்ளிக்கிறான். நானா? இப்பதான் நீ சொன்ன, அப்புறம் நானான்றா? ஐயா இதுக்கு நான் சொல்லப்பா, அது வேற. கொஞ்சம் நவுறேன். யார் வீட்டு மண்ணு யார் அல்றது? நான் எங்கம்மா பண்ணேன்? நான் ஆடு மேய்ச்சிருந்தேம்மா, அவங்க தான் ஏழை கூட பண்ணிட்டாங்க. ஏண்டா எங்க அம்மா மாட்டி விட்டுலான்னு பார்த்தா தானே நீ? அதான் பழங்க உண்மை தானே 2 ஆடு வாங்கி தரேன்ச்சு, ஊங்கட்ட சொல்லிச்சு. அடங்கோயால எல்லாம் அந்த மூதவி பண்ண வேலை தானா? இதுக்கெல்லாம் மூல காரணம் உங்க அம்மா தான், எனக்கு ஒன்றும் தெரியாது. எப்படியாவது சமாளிக்கணுமே. எங்க அம்மாவை மாட்டி விடுற ஏங்க, இந்த சும்மா நீங்க அச்சு தத்துங்க. திருட்டு பையல மாடை வாங்கி விட்டுட்டு இப்படி சாணியால விட்டானே, அந்த ஆள் மட்டும் பேண்ட் ஷர்ட் போட்டு டிப் டாப்பா போறான். நம்மள பாரு சாணி அல்றதும் பால் கறக்கிறதும் மாடு மேய்க்கிறதும். ஏமா மாட்டு கோமியம் கிடைக்குமாமா? மாட்டு கோமியம்மா? நோ, மேய போன மாடு இன்னும் வரலண்ணா. ரொம்ப அவசரமாச்சம்மா, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்டாக்கா, மாடு வந்த பிறகு வாண்ணா. இந்த கண்ணுக்குட்டி எதுவும் போயாதா? நோ போனா கடுப்பு எதிரி கிடக்காத. ஐயா என்னம்மா இப்படி சலிச்சுக்கிறா? இப்ப நான் எங்க போறது மாட்டு? என்னெல்லாம் வந்து கேக்குறானுங்க பாரு, ச்சே கடுப்பா இருக்குதே. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது சாயுதம். ஐ சரசு இருக்கா, அவளை போய் கொஞ்சம் வெறுப்பேத்தலாம். சரசே சரசே. ஐயோ வெறுப்பத்துன்னு வருவாள. என்னடியே என்னடி இன்னும் நீ பெருக்கினே இருக்கிற, எப்படி நீங்களாம் திருந்த போறீங்க? என்னடி பண்றது, நான் வாங்கி வந்து வரேன். அப்படியே அந்த ஆளு 4 மாடு வாங்கி விட்டுட்டு இதழு சாணியல்லு பால் கரணுன்னு சொல்லிட்டு போறான். அடியே உன் வீட்டுக்காரன் உன்னை அடிமையாக்க பாக்குறான். என்ன பார்த்து என்ன எவ்வளவு சுதந்திரமா இருக்கேன்? இருக்கதான், ஆனா போன வாரம் உங்க வீட்டுல நீ கதற மாதிரி சவுண்ட் வந்துச்சா? அதுவா, எலிய மேல உந்துச்சுடி. எலினா எனக்கு கொஞ்சம் பயம். ஆஹா பயமா? சரி சரி. அம்மா வீட்டுக்காரர் இப்பதான் அந்த பக்கம் போனாரு. எப்போ? எப்படி? இப்பதான் போனாரு, அதுவும் கோமா போனாரு. ஐயோ அந்த ஆள் வந்துட்டானே, நான் வேற சோறு ஆக்கலையே, திட்ட போறான். ஏன் நான் வரேன்டி.
போடி மிளகா முக்கிய என்னை கலாய்க்கிறதுனே வந்துருவா. இவ வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும், அவ என்ன கலாய்க்க வந்துருவா. வாங்க சார், இதான் என் மாடு ஷாப்பு. இந்த ஆள் யாரு கூட்டு வரான்? மாடெல்லாம் எங்கம்மா போய்க்குது? மாடெல்லாம் சுந்தரி சீரியல் பார்க்க போயிருக்க. என்னவாம்மா கேள்வி கேட்குற? மாடெல்லாம் மேய போயிருக்காதா? நகைச்சுவா பேசுது இல்லை, இதான் என் மருமக. மருமகன் தான் பேரு, வீட்டு வேலைக்கத்தோட மோசம். ஏம்மா இவர் தான் ஆஃபீஸர், பக்கத்தில் தான் குடி வந்துக்கிறார். பார்க்கறதுக்கு ஆபீஸுக்கார மாதிரி இருக்கான், ஆபீஸராமே. சரி என்னம்மாம்மா இவருக்கு? இவருக்கு ஒன்றும் இல்லைம்மா, நம்ம பசுமாட்டு பால் வேணுமா இவருக்கு. எவ்வளோண்ணா வேணும்? ஏம்மா பசுமாட்டு பால் குடிச்சா கண்ணெல்லாம் புசு புசுன்னு ஆகிடுமா, உண்மையாவா? யார் சொன்னது உங்களுக்கு? இல்லைம்மா எனக்கு பொண்ணு தேர்ந்துக்கிறோம், ஒட்டி பணம் இருக்குதா, அதனால கரெக்டு பேசிட்டு எல்லா பொண்ணு வேணான்னு சொல்லிட்டுவோம். உண்மையான கழட்டு பீஸ் சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? என்னம்மா நீ அந்த பக்கம் பார்த்து பார்த்து பேசிக்கிற? நான் கேட்கறது பதில் சொல்ல மாட்டேங்கிற. அது ஒண்ணும் இல்லண்ணா. சரி எங்க மாமா உங்களை என்ன சொல்லி கூட்டு வந்தாரு? எங்க வீட்டு மாட்டு பால் குடிச்சா இவர் தலை மாதிரி என் கண்ணை புசு புசு தான் அவன் சொன்னாரு. உங்க கண்ணை புசு புசுன்னு ஆகுதோ இல்லையோ, அவர் தலை மாதிரி உங்க தலை வந்துடும். என்னம்மா சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரிண்ணா, அதான் எனக்கு என்னத்துக்கு காலையில வந்து எவ்வளவு பால் இன்னும் வந்து வாங்கிட்டு போனா. ஏம்மா 1 லிட்டர் பால் உங்க வீட்டுல 150 ரூபாவா? ஏன்பா அதெல்லாம் அங்கேயாம்பா பேசுற? 150 ரூபாயா? மாமா என்ன அதெல்லாம்? நீ கம்முனு, அதெல்லாம் சர்வீஸ் சார்ஜ். வாங்க சார், நாளைக்கு நம்ம பால் வாங்கிக்கலாம். அட பாவி, எவ்வளவு லாபம் வச்சு வைக்கிறான் அநியாயத்துக்கு. அக்கா அக்கா, தம்பி குரல் மாதிரி கேக்குது. வாடா தம்பியா. நாக்கா எப்போ வந்தாலும் மாட்டு கொட்டாலே இருக்கிற. என்னடா பண்றது, அந்த ஆளு இந்த 4 மாடு வாங்கி போட்டு தொல்லை கொடுக்குறான்டா. இப்பனா ரொம்ப கஷ்டமாக்குதா உனக்கு? ஆமாண்டா, சுத்தமா முடியலடா. மாடுலாம் எங்கிட்டாக்குதா? எல்லாம் மேயத்துக்கு போயிருக்கடா, குட்டிங்க தானே இருக்குது. மாமா எப்போ வருவார் வீட்டுக்கு? சாயங்காலம் வருவாரு. சரி பேசாம எல்லா மாடும் வித்துலாமா? ஐயோ அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுடா. அந்த ஆள் வந்து லபோ லபோன்னு கத்துவான்டா. வேற ஏதாவது ஐடியா தான் சொல்லுடா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கா ஒரு மாடு விற்கிறாரு. இவன் போறான், என்ன பண்ண போறோன்னு தெரியல. நல்லது நடந்தா சரி. எங்க பார்த்தாலும் வெயில் அடிக்குதுடா. அது பேரு மழை நிழல்ல கூட நிக்க முடியல. பாப்பா சே, வெயில் வர பிரச்சனை இருந்தாலும் இந்த உடம்பு அரிக்குது பாரு, தாங்க முடியல. அப்படியே துணியெல்லாம் அவுத்து போட்டு ஏன்ல போய் குளியலான்னு நிக்கிறேன். வரீங்களா குளியலாம்? ஏய் எனக்குலாம் நீச்சல் தெரியாது. இன்னும் நீச்சல் தெரியாம பாரு. உனக்கு தெரியுமா நீச்சல்? தெரியாது. காமெடி பண்றான் பாரு. என்னடா எல்லாம் ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறீங்க போலக்குதா. உனக்கு என்னப்பா, உங்க அக்கா வீட்டுக்காரு 4 மாடு வச்சிருக்காரு, அதை வச்சு நீ பெரிய ஆயிடுவ. எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கிறோம். அந்த மாடு தாண்டா கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. பாவம் எங்க அக்கா ரொம்ப கஷ்டப்படுது. என்னடா என்ன கஷ்டப்பட போகுது உங்க அக்கா? கடைக்கு கூட போவாது, அவ்வளவு குண்டா இருக்குமே. டேய் இவன் ஏதோ ஒல்லியாகிற மாதிரி பேசுறான், இவனை குண்டா தானே இருக்கிறான். டேய் கொஞ்சம் கம்னு இருக்குடா, எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்கடா. என்ன பண்ணணும்னு சொல்லு. சரி வாங்க சொல்றேன். சரி பாத்துரு விடு. எப்பா எப்படியும் எங்க அக்கா வைக்க நல்லா இருந்தா போதும். எப்படியாவது இந்த வருஷம் போனஸ் போட்டாங்கன்னா இன்னொரு மாடு வாங்கி விட்டுடணும். இந்த பரமசி விட்டு மாடு செத்து போச்சா? உண்மையாவனா? மாடு செத்து போச்சா? அட நல்லாதான் இருந்துச்சுடா மாடு. இப்ப ஏதோ புதுசா ஒரு வியாதி வருதான், பட்டுன்னு போயிடுது. என்னப்பா வியாதி? அது என்ன வியாதின்னு தெரியலண்ணா. ஆனா நம்ம பரமசிவம் அண்ணா இருக்காருல்ல, அவரு மாடு செத்து போச்சுண்ணா. எந்த பரமசிவம்பா? அவரு உனக்கு தெரியாதுண்ணா, அவரு எங்க சொந்தக்கார. அவரு மாடு வச்சிருந்தா இப்படி லாஸ்ட்ல தான் போகும். என்னப்பா பேசுற நீ? இவ்வளவு வருஷமா யாரும் மாடு வளர்க்கலையா? அது ஏதோ வியாதி வந்து செத்து போயிருக்கும். அதான் அவரும் சொல்றாரு, எல்லா மாட்டுக்கும் வருதான். எல்லா மாட்டுக்கும் வந்தாலும் என் மாட்டுக்கு வராது. கான்ஃபிடன்ட். என்னடா பசரவே மாட்டான் இருந்தாலு. சரி விடு, அவங்க பார்த்துப்பாங்க. இந்த மாடு ஏதோ வியாதி வந்து போயிடுச்சு, நம்ம மாடுலாம் அசராத. சே என்னடா இப்படி ஆகி போச்சு. 20 லிட்டர் பால் கறக்கும்டா. 20 லிட்டர் பால் கறக்குமா? என்ன விஷயம் தெரியலையா? தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா. நானா ஏதோ 20 லிட்டர் பாலுன்னீங்களே, என்னப்பா விஷயம் அது? அது ஒன்னே இல்லைண்ணா, இவங்க ஒரு மாடு வளர்த்தாங்கண்ணா, 20 லிட்டர் பால் கறக்குண்ணா. டப்புன்னு நோய் வந்து டப்புன்னு போயிடுச்சுண்ணா. ஐயோ என்னப்பா எதனால போச்சுன்னு பாத்தீங்களா? அது காத்து மூலியமா வருமானா, அப்படியே போயிடுச்சுண்ணா. சரி விடுப்பா, நீங்க அந்த இடத்த ஒழுங்கா பராமரிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் போயிடுச்சு. டைல்ஸ் போட்டு வச்சிருந்தோண்ணா, என்ன பண்றது போயிடுச்சு. சரி வாடா போலாம். ஐயோ அவன் பீதியை கிளப்பிட்டு போறானே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒன்னும் ஆகாது, நம்ம மாடு. மாடுனாக்கா இருக்கட்டும் இறக்கட்டும் சகஜம் தானே, அதுக்கே நீங்க ஆயிரீங்க. சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார்.
என்னப்பா ஐ எம் வெட்டினரி வேணுகோபால். வெட்டினரி வேணுகோபாலா? குரலை பார்த்தா குழந்தை மாதிரி இருக்குது. நீங்க டாக்டரா? ஆமாப்பா, இதுல என்ன சந்தேகம்? இப்போ மாட்டுக்குன்னா ஒரு வியாதி வந்துக்குது, எந்த மாட்டையும் காப்பாற்ற முடியல. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? நீ எதனா மாடு வச்சுங்கிறேன்? ஆமா சார், 4 மாடு வச்சிருக்கேன். உயிரோட இருந்தா இப்பயே வித்துரு, டைம் வேஸ்ட் பண்ணாத. வித்துணுமா? ஆமா, வச்சிருந்தா உடனே வித்துரு, இந்த விஷயத்தை ஸ்விட் பண்ணாத, புரியுதா? போ கடகடன்னு வித்துரு, வியாதி கெட்டது. ஐயோ, ஆசைப்பட்டு வாங்கின மாடு இப்படி ஆயி போச்சே. சரி, யாரும் ஆளை வச்சு வித்துற வேண்டியதான். அக்கா அக்கா. என்ன தம்பியா? ஏக்கா, உன் பிரச்சனை இன்னையோட தீர்ந்துச்சு. என்னடா சொல்ற தம்பியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா வருவார் பாரு, எல்லாம் அவர் சொல்லுவாரு. ஒண்ணுமே புரியலடா, என்னடா பண்ண? மாடு அங்க பாத்தீங்களா? ஆமா. அதோட கண்ணு குட்டிங்க தான் இதுங்க. என்னங்க, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாடு எல்லாத்தையும் உங்களுக்கு வித்துட்டேன். என்னங்க சொல்றீங்க? குழந்தை போல வளர்த்துறேங்க. நானா இல்ல, நான் சொன்னேன் விடு, இதுக்கு மேல இதெல்லாம் பாத்துக்க முடியாது, இவங்க எடுத்துட்டு போட்டோம். மாமா அண்ணா திடீர்னு இருக்குடா. நீ கம்முன்னு எப்பா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சரி, இந்தாப்பா பேசணும் காசு. சரிண்ணா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குது, நீங்க நாளைக்கு வந்து கண்ணுக்குட்டிலாம் புடிச்சுன்னு போங்க. சரிதான்பா, வாடா போலாம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாடுங்களை வளர்த்தேன், அநியாயமா இப்படி வித்துட்டீங்களே. ஏய் லூசு, உனக்கு எது விஷயமே தெரியாது. இந்தா, இல்ல ஒரு 50,000 ரூபாய் இருக்கு, நகையை வாங்கி போட்டுக்கிடி. எனக்கா? உனக்கு தான். மாமா எனக்கு எதுவும் இல்லையா? வந்திரி வாய பொழுதுக்குனே. இந்தா பார்த்து செலவு பண்ணு. நான் இதை 100 ரூபாய் கொடுக்குறா. வேற எவ்வளவு தருவாங்க? போடா, இதை நான் கஷ்டப்பட்டு தான் வித்தேன். ஏக்கா, என்ன மாமா இப்படி பண்ண? நீ எதனா கொடுக்கா? போடா, இல்ல நான் 10 பைசா தர மாட்டேன், எல்லாம் எனக்கு. உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு, என்ன செருப்பாலே அடிச்சுக்கணும். ஹெல்ப்பா? என்னடா ஹெல்ப்? நீ வர எல்லாம் பேசியிருந்தானுங்களே, அவனுங்களாம் என்னோட ஃப்ரெண்டுங்க. அப்போ அந்த வியாதி, மாடு செத்தது, டாக்டர்லாம் எல்லாரும் என் ஃப்ரெண்டு தான். அட பாவி, என் கனவுல சிமெண்ட் வாரி பூசிட்டா, இப்ப நான் என்னடா பண்றது? ஏன்னா பொட்டி கடை வச்சு போயிடுச்சுக்க. அட போயா. ஏங்க, ஆனதாச்சு போனது போச்சு, வாங்க போய் நகைகளில் போய் நகை எடுக்கலாம். அடம் கொய்யால ஒன்னு தொடுத்துறேன். போடு போடு, நல்லா போடு. உடலையே விடு விடு போடு. எங்க அப்பாலாம் அந்த காலத்துல ஒரே போடுல இவ்வளோ பெரிய மத்தெல்லாம் போல பாரு. உங்க அப்பா ஒரே அடியில் இந்த வருஷம் வந்துருவானா? யாருக்கிட்ட கதை விடுறா? யோ, உண்மைதான் சொல்றேன், உங்ககிட்ட நான் பொய்யா சொல்றேன்? நான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏய், வாய மூறிய, உன்னை பற்றியும் தெரியும், உங்கள் அப்பனை பற்றியும் தெரியும். மூஞ்சி பாரு, திருட்டு மூஞ்சிங்க. யோ, இது பாரு, மரியாதை கட்டுப்படும். இன்னும் தாலி கட்டிச்சேன்னு சொன்னா விட்டு வச்சுக்கிறேன், இன்னும் கட்டு மேல ஒரே போட்டுருவேன். ஹேய், பொண்டாட்டி மாதிரி அடி பேசுற, பஜாரி மாதிரி பேசுற, யாருன்னா பார்த்தாங்கன்னா சிதிக்க மாட்டாங்க. நீ மட்டும் பேசுற, என்ன போய் திட்டு முஞ்சின்னு சொல்ற. நீ வாய மூறியம்மா. அப்ப நீ மூடிக்கின்னு போல, தேவையில்லாத பேசலாம் பேசிக்கின்னு இருக்காத. இதுங்கிட்ட என்னதுக்கு வாய குத்துன்னு தெரியலையா? பா சே. என்ன மரமா பொழக்கிறீங்க? பார்த்தா எப்படி தெரியுதா? பார்த்தா மரம் பொழக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் வீட்டில் கேஸ் இல்லையா? கேஸ் எங்கே கிடைக்குது இருக்குதுக்கா? அதுவும் கரெக்டு தான், எங்களுதும் 2 மரம் இருக்குது, அதையும் பொழந்து கொடுத்துருப்பையா. உங்கள் வீட்டு வேலைக்காரன் பாரு. நான் ஏன் உங்கள் வீட்டுக்காரன் பொழக்க சொல்லு? என்ன பொழக்க சொல்கிறா? அவரால் பொழக்க முடியல தான் உங்ககிட்ட சொல்கிறேன், என்னமா அப்படி சொல்லிச்சுக்கிறியா? ஏய், என்ன அது என்ன பொழக்க சொல்லுது? நீ கம்முன்னு உட்காந்துக்கிறா? ஏன் பொண்ணுக்கு என்ன குறைஞ்சிட்டு போற? பாவு கேக்குது, பொழுதுதான் கூட. கரெக்டாக சொன்னக்கா, கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொல்லுக்கா. ஒரு 2 மரம் தான்க்கா. நான் பொழக்க சொல்றேம்மா, நீ போய் எடுத்துன்னு வா. ஏய், யாரை கேட்டு பொழக்க சொல்லுன்றா? என்ன கொழுப்பா? ஆமா, இவரு வாங்கி வாங்கி போறது எனக்கு கோய்ப்பு. யோ, மரியாதை பொழுது முடியா. எந்த நேரத்தில் இதை கட்டின்னு வந்ததுன்னு தெரியல, என் உயிரை வாங்கத்துக்குன்னே இருக்குது. இப்போ இருக்கா, நான் போய் மரம் எடுத்துகிட்டு வரேன். என்னப்பா விறகு பொழுது நிற்கிறீங்களா? ஆமாயா, கொஞ்சம் வந்து போகலாம், டயராகுதுயா. ஐயோ, என்னால் முடியாதுப்பா, எனக்கு மூச்சு வாங்க. பாரு, என் வயசு ஆள் முடியாதுன்றாரு, என் உயிரை எடுத்துக்கிறீ நீ. அந்த ஆள் வீட்டில் சோறு போட்டுருவாங்க, நம்ம சோத்துணுன்னா பொழுது தானே ஆகணும். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுயா. ஏன் உன் பிள்ளைக்கிற நான் வந்து பொழக்க சொல்லத்தானே? குழந்த பாவம் தூக்கிட்டு இருக்கான், அவன் தூங்க பொறுக்கலையா? ஆமாம், அவர் கலெக்டர் வேலை வந்து பார்த்துட்டு வந்து தூங்கிக்கிறாரு. காலையிலேருந்து சேர்ந்துட்டு உன்ன மாதிரி தூங்கி தான் அடிக்கிறான் உன் பிள்ளை. இது பார், பொழக்கிறியா போல, சும்மா அவனை பற்றிலாம் பேசின்னு இருக்காத.
பாருப்பா என் நிலைமையா, இந்த வயசு எனக்கு இதெல்லாம் தேவையாப்பா. நீ வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி, நான் வாங்கிட்டு வந்தவர் இப்படி, நான் என்ன பண்ணுறது? இதை சொல்கிறது தான் வந்துட்டு புடங்குது பட. செம்ம கோவத்தில் இருக்கிறமா அவங்க வீட்டுக்காரன், பார்த்து நிதானமாக பேசு. என்கிட்ட ஒரு கோவத்தை காட்டிட்டு வர மண்டி பொழுதுடுவேன். நோ வந்து ஒரு கைப்பிடிலாம் வாடா. ஏய், என்ன இது அவ்வளோ பேர் வேறு வெளிச்சு வந்துங்க? சின்ன வேறு தானே, உனக்குலாம் இது அசால்ட்டு. ஐயோ, இதெல்லாம் நம்மளால பழக்க முடியாதுமா. அக்கா என்ன இது மாதிரி சொல்கிறாரு? நான் எனக்கு பொழுது குத்தாயிட்டேன். ஏய், நீ என்ன பைத்து மாட்டே? நீ அவ்வளோ பேர் வேறு எவனி பொழப்பா? ஏன்பா என்கிட்ட கேட்டு தான் நான் பொழுது கொடுத்துருப்பேன், அது கூட தானே கேட்டுச்சு. தாராளமாக பொழுது கொடுற சாமி, நான் வேணாம் நான் சொல்கிறேன். உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க, நான் விபரம் வாங்கி செய்ய முடியும். ஏய், அவன் கூட்டுக்காரங்கிறானா, அவனை பழகுறான்டா, என்ன ஏன்டா தொலை குத்துங்கிறீங்க? நோ, அவரால் முடியலன்னு தான் சொன்னேன். என்னென்ன பேசுவார் பாருண்ணா. என்னாலே முடியாது. விளங்காத இவன் எதுக்குமே லைக் கிடையாதுடியா. இவனுக்கு சோத்துல எதனா வச்சு கலந்து கொடுத்துருங்க. இனிமேல் உங்கூட வாயத்து சரிப்பட்டு வராதியா. நீ யாரை வச்சு நான் பொழுதுக்கா, நீ சோறும் போடுறதில்ல மண்ணும் போடுறதில்ல பொடி. என்ன போயிட்டு வந்தாலியா? வரவனுக்கு போகிறவனா பொழுது கொடுக்கணுமா? என்ன எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன இலக்காத்துக்கா பெற்று போட்டாங்க? யோ வீட்டு பக்கம் திரும்பி வர முடியாது, பார்த்துக்கோ. ஏய் போடியே, கோயிலில் உட்காந்து கூட பிச்சை எடுத்து சாப்பிட்றேன்டி. ஆனால் உங்கள்கிட்ட இனிமேல் வாய முடியாது. என்ன அந்த ஆளு விட்டு போயிட்டான். நோ நீ பொழுது கொடுண்ணா. அவன் போனால் போதும், நான் பொழுது தரமா. அதை பொழக்காதண்ணா, இது போல. ஏண்டி அம்மா அதை பொழுதுட்டா இது பொழுதுட்டான்? ஏக்கா இதை பொழக்க தான் அவர்கிட்ட சொன்னேன், அதை பொழக்கிறதுக்கா சொன்னேன் அவர்கிட்ட. இது நாய், இது நாய் இல்லை. உன்னால தான் என் வீட்டுக்காரர் விட்டு போயிட்டான் என்ன. அதுக்கு நான் என்னக்கா பண்ணுறது? உன் வீட்டுக்காரன் ஒன்று விட்டுரு போனாக்கா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அண்ணா நீ இதை வந்து போடணா. வந்துடுவானா சொல்றதில்ல, பொழுதுடுவானா? அத்தால வண்டி பொழுதுட மாட்டேனா? என்னம்மா பேசுகிற? என்னம்மா பேசுறேன்னா முதல்ல இது போல அப்புறமா அதை போல. என்னம்மா இந்த மாதிரி இப்படி பேசுது? சரிண்ணா, அதை பொழுது கொடுத்துட்டு அப்புறம் இது போலண்ணா. ஐயோ இது வேலைக்கு ஆகாதம்மா, நான் பழக்கலை. என்ன மாற்றி மாற்றி பேசுகிற? நோ நீ பொழுது தரேன்னு சொன்ன. நான் சொன்னம்மா, இந்த அம்மா இத்தையும் பழக்க சொல்கிறாங்களே. ஏக்கோ இது பொழக்கட்டும்க்கா, அதுக்கப்புறம் அதை வேற ஆளை வச்சு பொழுதுக்கலாம்க்கா. அதெல்லாம் முடியாதுடியா. என்ன நடக்குதுங்க? வாங்க, விறகு பொழுது தரேன்ட்டு இப்போ பொழக்க மாட்டாருங்க இவரு. என்னவா அந்த பருப்புக்கு கை நீட்டி காசு வாங்குறல? அறிவில்ல உனக்கு? சோறு துடுற வேற என்ன துடுறா? என்னம்மா இது ஹெல்ப் பண்ண வந்தால் இப்படியா? ஏங்க அவர் காசுலாம் வாங்கல, சும்மா ஃப்ரீயா. ஃப்ரீயாவா? சாரிப்பா, எதுவும் தப்பா நினச்சிக்காத, வந்து பொழுது கொடு. எங்க கட்டி பொழுதுட்டா அப்புறமா உங்க கட்டி பொழக்கணும். என்னடி இதை ஏன் உங்க வீட்டுக்காரன் இல்லையா பொழுதுக்கா? உன் பொண்டாட்டால் தான் எங்க வீட்டுக்காரர் போயிட்டான். ஏக்கா என்னெல்லாம் காரணம் சொல்லாத. உன்கிட்ட சண்டை வாங்கிட்டு போயிட்டாரு, அதுக்கு என்ன இருப்பியா? உனக்கு சப்போர்ட் பண்ணி தட்டி போனா எங்க வீட்டுக்காரன். நீ வாப்பா, இது பொழுப்பா முதல்ல. ஏய் தொட்ட மண்டிலே போட்டுருவேன். இந்த பஜார் வேலை பண்ற வேலை வச்சுக்காத. நீ வாப்பா, அது எப்படி மண்டில போடுதுன்னு பாக்குறேன். நீ பார்த்துட்டு தான் இருப்பேன், மண்டியில் அடிப்பட்டா யார் வாங்குறத? நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் கத்துற? என்னை மீறி உன்னை அடிக்க முடியுமா? அவ்வளோ தைரியசாலி வீரசாலி நீயே போல, என்னையா பட சொல்ற? என்ன கோடாலி கொடுக்குற பொலியா? ஏங்க நீங்க எதுவும் குழப்பம் எடுக்காதீங்க. நோ நீ போலனா. ஏய் அது எப்படி பொழப்பாத? எந்த பொழுதுட்டா அப்புறம் உங்களுக்கு பொழக்கணும். ஐயோ சாமி, இதுக்கிட்ட ஏன் வந்து மாட்டினே தெரியலையே. ஏமா என்ன பண்ண அப்பாவை துணியில மூட்டை கட்டின்னு போயிடுச்சா? அது ஒரு பெரிய சண்டைடா. அந்த ஆளு மூட்டை கட்டினா போயிட்டான். ஆமாம்மா, நான் கேட்டாக்கா ஆயுதனே போயிடுச்சு. எல்லாம் உன்னால தாண்டி. என்ன நீ சும்மா என்ன சொல்லிட்டு இருக்கிற? நான் வந்துச்சு, ஏங்க எல்லாம் கும்பலாக்குறீங்க? தம்பி உங்க அப்பா விறகு பொழுது இருந்தாருப்பா. எங்க வீட்டுல ஒரு விறகு இருக்கு, பொழுது தெரியான்னு கேட்டேன் உங்க அப்பாவை. உங்க அம்மா என்ன சொன்னாங்க? எங்க வீட்டுக்காரர் பொழுது தருவாருன்னு சொன்னாங்க. நான் இந்த வேற எடுத்துட்டு வந்தேன். இவ்வளோ பெரிய வேறா? வேறு சின்னதாப்பா, பாக்குறதுக்கு அப்படி தெரியுது. சரி அப்ப தான் நடந்துச்சு. உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை நடந்துச்சு, அவரு கோச்சிட்டு போயிட்டாரு. கேஞ்சிச்சு போ, இதான் சண்டியா? ஏமா அவரு போய் இதை பொழுது சொல்லிக்கிறேன், நியாயமா இது? ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா அப்புறம் எதுக்கு வாய்த்து? அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணா பாவம் அந்தால போட்டு உயிராங்கனாக்கா சரி ஊர் நேரத்து கோடாலி வச்சுங்கிறாரு. நான் அந்த அப்பா கேட்டேன் இந்த விறகு பொழுது இருக்க சொல்லி. உங்க அம்மா தான் அடாவடி பண்ணுது, எனக்கு பொழுது கொடுத்துதான் இது பொழுது கொடுக்கணும்னு. இவரு இதை பொழுதுட்டு வராமா? பொழுதுன்னு தான் சொல்லியிருக்காரு. உங்க அம்மா தான் விட மாட்டேங்குதே, கடைப்பாரிலே அடிப்பேன்னுதே. ஏமா விட அவரு இதை பொழகட்டும். அட என்னடா நீ? ஐயா ஊடே பொழகட்டும் அவரு. சரி பொழக்க சொல்லு. நோ இது நீ பொழனா. வாப்பா, அதான் சொல்லிட்டாங்களா, போல வா. போடு, அப்படிதான் போடு. இந்த புடுங்கல் தான் உனக்கு இதை பொழுது தரப்போறாரா? என்ன ஏனாதானு போகுது? நீ கரெக்டா போடணும். அப்படி இப்படி அப்படின்னு போட்டா அப்படிதான் போவான்.
இந்த ஆளை வச்சு நீ இவ்வளோ சண்டை போட்டு நீங்க தோலுன்னு முள்ள வச்சு சொல்லு அதை கூட வெட்ட மாட்டான் இந்த ஆளு. என்னப்பா ரொம்ப இன்சல்ட் பண்ற? மோ டக்குனு மாமா அந்த ஆள் போயிட்டு போறான் பஸ்ல. அந்த ஆள் மாதிரி இருக்கான நம்மளுக்கு கிடைக்காது. அதுவும் கரெக்ட் தான். அந்த விலங்காத நம்மனா விலங்காதே போயிட்டு வா போலாம். ஒரு கை போட. போட்டேன். என்ன மேலே கை வைக்கிற? உனக்காக தான் பழந்துனுக்குற. கீசிடுவேன். நான் அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுக்கிறேன். நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல போ. என்னெல்லாம் செருப்பால் தான் அடிக்கணும். உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்துப்பார். என்னப்பா செருப்பா? ஏய் போடா போ. அப்படியே பொழக்கிற மாதிரியே பில்டப் போற. ஏங்க இது பொழங்க. என்னது? பொழு. நாடி சொல்றேன். அட பொழையா. ஒரு நாளாலும் இது பொழந்து வைக்கிற இல்ல உனக்கு சோறு இல்ல. சோறு இல்லையா? ஐயோ இது எப்படி பொழக்குதுன்னு ஒன்றும் புரியலையே.